السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ்வின் கருணையினால் ஹஸரத் அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்களுடைய வரலாற்று தொடரை நாம் பார்த்து வருகிறோம். எஜமான் அவர்கள் கூறி காட்டினார்கள், ஒரு ஏழையான அடியார் ஒரு பொருளை ஆசைப்படுகிறார். அந்த பொருளை அவர் அடைந்து கொள்ள முடியாத நிலையில் ஒரு ஏக்கத்துடனே, மன கவலையுடனே, துன்பத்துடனே அவர் விடக்கூடிய அந்த பெருமூச்சு இருக்கிறது அல்லவா, அந்த பெருமூச்சு காசு பணங்கள் செல்வங்களை தன்னுடன் வைத்திருக்கக்கூடிய செல்வந்தர்கள் 1000 வருடங்கள் வணங்குவதை விட இந்த ஒரு பெருமூச்சு என்பது மேலானது என்பதாக எஜமானவர்கள் கூறி காட்டினார்கள். அப்ப அன்பானவர்களே, இந்த ஏழையான அடியார் ஒரு பொருளை விரும்புகிறார், ஆனால் அதை அடைந்து கொள்ள முடியவில்லை எனும் பொழுது அல்லாஹ்வின் மீது அவர் அதிருப்தி கொள்ளாமல் அல்லாஹ்வை பொருந்திய நிலையிலே அவர் கிடைக்காமல் போன பொழுது பெருமூச்சு விடுகிறார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கூலிகளை கொடுக்கிறார். ஏனென்றால் செல்வந்தர்கள் பாக்கெட்டிலும் பேங்கிலும் தன்னுடைய லாக்கரிலும் காசு பணங்களை குவித்து வைத்து கொண்டு அவர்கள் வணக்கம் புரிவது என்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அந்த ஏழையான அடியார் அந்த பெருமூச்சு விடுகிறார் பார்த்தீர்களா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அல்லாஹ் தஆலா சாபிரீன்களுக்கு அளவே இல்லாமல் கூலி தருகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள், மா தல்ல வ கஃபா கைரும் மிம்மா கஸுர வ அல்ஹா. குறைவாக இருந்து அந்த செல்வம் போதும் என்று ஒருவர் எண்ணுவது, அதிகமாக செல்வத்தை வைத்துக்கொண்டு இன்னும் வேண்டும் வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்படுவதை விட மேலானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். அப்ப அன்பானவர்களே, அப்ப ஏழை எளிய மக்களை நாம் நேசிக்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு நம்மிடத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்த செல்வங்களை கொடுத்து வாரி வழங்கி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மறுமை நாளிலே கேட்பான் அல்லவா, அடியானே, நான் உன்னிடத்தில் பசி என்று வந்தேனே, ஏன் எனக்கு நீ உணவளிக்கவில்லை? ரப்பே ரஹ்மானே, அகில உலகத்திற்கும் ரப்பாக இருக்கிறாய், அகில உலகத்திற்கும் ராசிக்காக இருக்கிறாய், அகில உலக மக்கள் அனைவர்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ரிசுக்கை வழங்கக்கூடிய நீ என்னிடத்தில் வந்து உணவை கேட்டாயா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான், இன்ன தேதியிலே இன்ன கிழமையிலே இந்த அடியான் இந்த நேரத்திலே வந்து உன்னிடத்தில் பசி என்று நின்றானே, நீ அவனிடத்திலே பசிக்காக வேண்டி உணவை கொடுத்திருப்பாயானால் வஜத்தனி இந்தஹு, அவனிடத்தில் என்னை நீ பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். இவ்வாறாக தண்ணீர் கேட்டேனே, ஏன் கொடுக்கவில்லை? அதே போன்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேனே, ஏன் என்னை நலம் விசாரிக்கவில்லை என்பதாக அல்லாஹ் கேட்பான். அதுபோன்ற அன்பானவர்களே, ஏழை எளிய மக்களை நாம் நேசித்து வாழ வேண்டும். ஏழை எளியோர்களுக்கு அல்லாஹ் நம்மிடத்தில் கொடுத்தவற்றிலிருந்து ஒரு சிறிதளவேனும் அவர்களுக்கு நாம் கொடுத்து உதவுவோமேயானால், அவர்களை மகிழ்விப்போமேயானால், அவர்களை சந்தோஷப்படுத்துவோமேயானால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை சந்தோஷப்படுத்துவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு கூறி காட்டினார்கள், அண்டை வீட்டார்கள் பசித்திருக்க வயிறு நிரம்ப நீ உணவை முன்பாயானால் நீ உண்மை முஃமின் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அண்டை வீட்டார்களுக்கு நாம் வைக்கக்கூடிய சால்னா வைக்கிறோம், குழம்பு வைக்கிறோம் என்று சொன்னால் அவற்றை நாம் கொடுப்பதற்கு மனம் இல்லாவிட்டாலும் ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து அதிலே ஊற்றி விடுங்கள். அந்த டம்ளர் தண்ணீர் அந்த சால்னாவிலே கலப்பதற்கு முன்பாக அது தண்ணீராக இருக்கும். எப்பொழுது அந்த டம்ளர் தண்ணீரை நாம் சால்னாவில் ஊற்றி விடுகிறோமோ
அந்த தண்ணீரும் சால்னாவாக மாறிவிடும். அதை எடுத்து நீங்கள் பக்கத்து வீட்டார்களுக்கு கொடுத்து உதவுங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அன்பானவர்களை, ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய தேவைகளை அறிந்து நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அன்பானவர்களை, ஏழை எளிய மக்களை நாம் நேசித்து வாழ வேண்டும். அவர்களுக்கு நாம் அவர்களுடைய தேவையறிந்து அவர்களுக்கு நாம் உதவி செய்வோமையானால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமது வாழ்வை இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பான். அல்லாஹ் தஆலா ஏழை எளிய மக்களை நேசித்து வாழ அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.